கபடின்னு சூஸ் பண்ணதுனால எல்லா கையும் பிடிச்சா தான் ஜெயிக்க முடியும். அப்போ எல்லா கையும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைந்தபட்சமாக அந்த வாழ்க்கையை உணர்ந்துறது, இந்த வாழ்க்கைக்குள் தென்படக்கூடிய நல்ல விஷயங்களை கண்காணிக்கிறது. ஏன்னா நீங்கள் அவசரமாக வேகமாக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நிதானமாக பார்த்து உட்காந்து யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நீங்கள் அவ்வளோ வேகமாக போகும்போது அதனால தங்கராஜ் சார் கண்ணுக்கு தெரியுது, சந்தன்ராஜ் கண்ணுக்கு தெரியாது, போகிற வழியில் காண்டிபன் கண்ணுக்கு தெரியாது, காண்டிபன் பொண்ணு கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்போ அப்படியாப்பட்ட மனிதர்கள் தென்படும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும். ஆனால் அப்படியாப்பட்ட மனிதர்கள் தென்படுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணால் தான் தென்படுவாங்க. அப்போ அது வரைக்கும் அவன் மூவ் ஆன் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு அது நிகழனா நிகழ்ந்துருக்கா. இப்போ ராம் சார்லாம் மார்க்ஸ்வாஜ் இல்லை. ஆமாம். அப்போ மார்க்ஸ்வாஜ் ராம் சாரை எப்படி கண்டடைஞ்சான்னு கேட்டால் அது திட்டமிட்டதும் கிடையாது. மார்க்ஸ்வாஜ் நடந்துக்கிட்டே இருந்தான், வழியில் ராம் சார்னு ஒருத்தர் இருந்தார், யாருப்பா நீன்னு கேட்டார். அன்றைக்கிலேருந்து அந்த நாள் தொடங்குது. அது மாதிரி கிட்டானுக்கும் அவன் பாட்டை ஓடிக்கிட்டே இருந்தான், வழியில் தென்படுறவங்களாம் யாருப்பா என்னன்னு கேட்டாங்க, அவன் ஓட்டியாக சொன்னான், அவனை புரிஞ்சுக்கிட்டவங்க அவனை வழி நடத்த ஆரம்பித்தாங்க.